வெல்கம் டு கோபால் ஃபிட்னஸ். இன்றைக்கி டே 6 ஆஃப் வெயிட்லெஸ் ஜர்னி. காலையில் எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டு தூங்குறப்ப மேட்டெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நேராக போகிறப்ப வீட்டிலேருந்து கிளம்பிறப்ப இன்றைக்கி கார்டியோ ஒர்க் அவுட்டும் அப்டாமன் தான் போடணுன்ட்டு போனோம். போகிறப்ப பிளாக் காஃபி குடிச்சிட்டு வார்ம் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்ம் அப் போட ஆரம்பிச்சிட்டோம். வார்ம் அப் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், இன்றைக்கி நீ கார்டியோ போடுவேன்னா இன்றைக்கி லெக்குக்கும் ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் போடுவோன்ட்டான். நம்மளும் ஓகே சொல்லிவிட்டு, சரி நாளைக்கு ரெஸ்ட் டே தானே, சண்டே, ஸோ நம்ம நாளைக்கு கிரவுண்டு ஒர்க் அவுட் போயிட்டு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு லெக் ஒர்க் அவுட் ஒன்று போட ஆரம்பித்தாச்சு. லெக்கு போட்டாலே சொல்லவே தேவையில்லைங்க. ஜிம்மை விட்டு இறங்கணுமா வேணாமா, இல்லை ஜிம்மிலே தூங்கிடுவோமா தான் தோணும். ஏன்னா காலுகள்லாம் பின்னிக்கும். ஸோ லெக் ஒர்க் அவுட்லாம் போட்டாச்சு. லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்து ஷோல்டருக்கு போடுன்ட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்தாச்சு. ஷோல்டர் ஒர்க் அவுட் சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம வந்த வேலையை ஒரு அவுட்டாவது போடுவோன்ட்டு அப்டோமனுக்கு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் போட்டுட்டு 4 ஆர்ம்ஸ் பண்ணிடுவோம். சரி 4 ஆர்ம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடு பெல்லியை குறைப்போம், பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உதவுன்ட்டு இந்த 2 ஒர்க் அவுட்டையும் போட்டாச்சு. இது ரெண்டும் சைடு பெல்லி ஃபேட்டை குறைக்க ரொம்ப உதவும். இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு 4 ஆர்ம்ஸ் போட ஆரம்பித்தாச்சு. 4 ஆர்ம்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இனிமேல் வேலையை பார்க்க வேண்டியது நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.